சம்பாதியுடைய ரக்கை எரிஞ்சு அவன் விழக்கூடிய காலத்தில் ஜடாயுட்ட சொல்கிறான், நீ மேற்கொண்டு போகாதடா, சூரியனால் கட்டம் வந்து பூமிக்கு போடான். அப்போ ஜடாயு பூமியை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் ஒரு தேரில் ஒரு மன்னன் அலையிறத பார்த்தான். கிட்ட போய் யாருடான்னு கேட்டான். நான் அயோத்தியுடைய மன்னன் தசரதன்னு பேர், வழியை விட்டுட்டேன், கவலைப்படாத நான் அழிச்சுட்டு போறேன்னு ஜட்டாயுவானவன் அந்த தசரதனை அழிச்சுட்டு பூலோகத்துக்கு வந்தான். வரக்கூடிய வழியில் 7 நாளைக்கு பித்ருலோகம் வழியாக அவன் சஞ்சாரம் பண்ணினான். பித்ருலோகம் வழியாக யார் இருவர் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாளோ அவள் சகோதர முறையை அடைவான். அதனால தான் பின்னாடி பகவான் ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுக்கறச்ச நாட்டில் ஒரு அப்பாவை இழந்தேன், காட்டில் ஒரு அப்பாவை இழந்தேன்னு ஒரு பட்சிக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதை ஒரு மனுஷனுக்கு என்ன கர்மாக்கள் செய்யணுமோ அத்தனையும் அந்த ஜடாயுக்கு பகவான் பண்ணுறார். அப்படி நேராக போனால் கேகே மன்னனுடைய அந்தப்புறத்தில் போய் தேர நிறுத்தி. அப்போ ஒரு 8 வயசு பொண்ணு பாண்டி விளையாடிட்டு தான். யார் ராணின்னு கேட்டேன். நான் அயோத்தியுடைய மன்னன் தசரதன்னு பேர். கேகே மன்னன் அஸ்வபதியை பார்த்து ஒரு ஜாதக விஷயமாக கேட்பேன். அவன் சொன்னால் எங்கிட்ட சொல்லு, நானே அவனுக்கு பதில் சொல்கிறேன். அசட்டுப்பட்ட நீ சொல்லு, இல்லை நீ சொல்லுடாங்க. நட்சத்திரம் பிறந்த நேரம் எல்லாத்தையும் சொன்னால் உடனே ஒரு கட்டம் போட்டால் எல்லாத்தையும் பார்த்தவள் டக்குன்னு நமஸ்காரத்தை பண்ணால் நேர உள்ள ஓடினா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி, அப்பா உங்கள் மாப்பிள்ளை வாசல் வந்துருக்கா கூப்பிடுவோம். அசட்டு பண்ணி என்ன நீ சொல்கிற? போய் பார்த்தா தசரதன் அவளை கைகேயிக்கு திருமணம் பண்ணி வச்சான்னு சரித்திரம். அப்படி கைகேயானவள் ஜோசியத்தை ரொம்ப கெட்டிக்காரு. அப்படி தாயாருடைய திருமாங்கல்யம் கண்ணில் படுறதை பார்த்தால் அடுத்தட்டம் ஜோசியத்தை நல்லா எடுத்து பார்த்தாள். அப்போ அவளுக்கு ஒரு ஞாபகம். என்ன ஞாபகம்? இந்த தசரதன் காட்டில் போய் வேட்டையாடக்கூடிய நேரத்தில் ஒரு ரிஷிகுமாரனை கொல்ல அந்த ரிஷி சாபம் கொடுக்குறார். எப்படி புத்திர சோகத்தால் எனக்கு மரணம் வந்ததோ அது மாதிரி புத்திர சோகத்தால் உனக்கு மரணம் வரணும்னு அவன் சாபத்தை கொடுத்தான். கைகேயிக்கு அது மனசில் தெரிஞ்சு என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறார். இப்போ ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்தால் இந்த அயோத்திக்கு அடுத்தது யார் மகாராஜாவாக வரப்போகிறானோ அவனுக்கு மரணம் சம்பவிக்கும்னு. தசரதனுக்கும் நாள் நெருங்கிடுத்து அவன் போக போகிறான்னு தெரிஞ்சுடுத்து. இதெல்லாம் தேவ ரகசியம். நேர தசரதன்கிட்ட போய் இப்போ ராமனை பட்டாபிஷேகம் பண்ணால் அவனுக்கு ஆபத்து வந்துக்கும் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா? தேவ ரகசியத்தை நேரடியாக சொல்ல முடியாது. அதனால் கைகேயி மனசில் யோசிச்சான், இப்படி ஒரு கஷ்டம் வருது, பிரபு ராமனுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது. தசரதன் நிச்சயம் போக போகிறான், ராமனுக்கு கஷ்டம் வந்து அதனால் தாயாருக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு கைகேயி யோசிக்கிற நேரம் கூறி வந்து கரைக்கிறான். இது மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறான்னு, அப்புறம் நீ வேலைக்காரி ஆயிடுவாயின்னு கரைக்கக்கூடிய நேரத்தில் அவள் யோசித்தா. அப்போ அந்த கூலியானவளுக்கு சொல்கிறான், நீ சம்பாசுரனுடைய வதையில் யுத்தத்தில் அந்த தசரதனுக்கு உதவி பண்ணினேன், அதனால் உனக்கு 2 வரத்தை கொடுத்தா இப்போ போய் கேள்வி. கைகேயி நல்ல சந்தர்ப்பம் நினைச்சுட்டு அப்படி இருக்கக்கூடிய நேரம் தசரதன் கைகேயினுடைய வீட்டுக்கு வரான். அப்போ கைகேயியானவள் அலங்காரங்கள் எல்லாத்தையும் களைந்து ஆபரணங்கள் எல்லாத்தையும் தரையில் வீசியிருக்காள். பெண்களுக்கு என்ன தர்மம் சொல்கிறா, அது வந்து டூப்ளிகேட் நகையாக இருந்தாலும் கீழே வைக்கக்கூடாது. ஒரு வஸ்திரமோ பாத்திரமோ ஏதாவது ஒன்றுத்துல தான் வைக்கிறேன்னு ஒழிய நகையை தரையில் போட்டால் மறுபடியும் அதை அணியக்கூடிய பாக்கியம் அவளுக்கு இல்லாமல் போயிடும். அது எந்த நகையாக இருந்தால் கைகேயான நகையெல்லாம் அப்படி போட்டுட்டு அப்படி இருட்டு அறையில் இருக்கிற நேரம் தசரதன் வந்து கேட்குறான். அப்போ கைகேயி இந்த 2 வரத்தை கேட்குறான். தசரதன் கதர்லாம் பேச முடியல. மறுநாளைக்கு ராமனை வரவழைக்கிறாள். ராமன் வந்தும் தசரதனால் பேச முடியல. அப்போ கைகேயி தான் சொல்கிறான், ஆயுஷும் உலகமெல்லாம் பரதன் ஒருவனே ஆள நீ காலிலும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு ஊழி வெங்காரம் உங்கி புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டில் நீ வாயன்றி எம்பிரன் அரசன் என்றார். கைகேயி சொல்கிறான், ராமன் தசரதன் சொன்னான்னு கைகேயி சொன்னாலே உரிய தசரதன் எங்கேயாவது ராமனை கூப்பிட்டு காட்டுக்கு போடான்னு சொன்னானா? ராமாயணத்தை அவன் சொல்லவே இல்லை. ஒரு சாதாரண பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லுவான், அம்மா நீ தான் சொல்கிற, அப்பா சொன்னான்னு அப்பாவே சொல்லட்டோம்மா, அப்புறம் நான் காட்டுக்கு போகிறேன்ப்பா. இன்னொரு பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லுவான், அப்பா இந்த ராஜ்யம் உன் சொத்து கிடையாது, பரம்பரையாக வருது, தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு வரணும், அதனால் நீ என்னை காட்டுக்கு போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை கிடையாது, நீ இப்போ ராஜாவாக இருக்க, அடுத்து நான் தான் ராஜாவாக வரணும்.
அதோடு இல்லை, எனக்கு ராஜ்ய பரிபாலனை பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு நீ எங்க சொன்ன? அரண்மனை சொன்ன. மந்திரி பிரதானிகள் மந்திரிகள் எல்லாருக்கும் நடுவில் சொன்ன. நீ இப்போ என்ன செய்யணும்? அவளுக்கு நடுவில் போய் சொல்லு, மறுபடியும் அங்கேயே போய் சொல்லு, ராமன் காட்டுக்கு போகணும். அப்போ நான் இன்னொரு பிள்ளை சொல்லுவான். ஆனால் பிரபு ராமனை போல ஒரு குழந்தையை பார்க்க முடியுமா? கைகேயி இப்படி சொன்னால் அப்பா சொன்னார்னு சொன்னோன்னு சுவாமி சிரிக்கிறான். அப்பா சொன்னார்னு ஏமா சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் காட்டுக்கு போகிறேன். அதனால் ராமனை போல ஒரு தர்மாத்மா உலகத்தில் பார்க்க முடியாது. இது கம்பனுடைய வாக்கு. 7 ஆண்டில் நீ வா என்று இயம்பினான் அரசன் என்றான். இந்த 14 வருஷத்தை 2 7 மாற்றினான் கம்பன். ஏன்னா கைகேயி முதல்லே ஜாதகத்தில் கெட்டிக்காரின்னு சொன்னோம். 14ன்றதை 9 5ன்னு மாற்றிருக்கலாம், இல்லை 8 6ன்னு மாற்றிருக்கலாம், வேற எப்படி வேணாலும் மாற்றிருக்கலாம். 7 ஆண்டில் நீவானியை சொன்னாள். கைகேயிக்கு ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணம். ஆனால் அந்த சமயத்தில் பட்டாபிஷேகம்னா ராமனுக்கு கஷ்டம். ராமனுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யுது? தன் பிள்ளையை அரசனாக்கி பரதன் இறந்தாலும் பரவாயில்ல, ராமனுக்கு கஷ்டம் வரக்கூடாது அவன் நினைச்சான். அதனால பகவானை காட்டுக்கு போகணும்னு சொன்னான். 7 2 7 சொன்னாலே என்ன காரணம்? தசரதன் எந்த முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணினானோ அதே முகூர்த்தத்தில் மறுபடியும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவன் தீர்மானத்தை பண்ணினான். அது எப்போ வருது பார்த்தா ஒரு 7 வருஷம் கழிச்சு வருது. ஆனால் அந்த முகூர்த்தம் ராத்திரி அர்த்த நிசையில் வருது. மறுபடி பார்த்தா மறுபடியும் 7 வருஷம் கழிச்சு தான் அது தசரதன் எந்த நேரத்தை குறித்தானோ அதே நேரத்தில் வரதை பார்த்தாள். அதனால 7 ஆண்டில் நீ வா என்று இயம்பினான் அரசன் என்றான்னு சொல்ல பகவான் அடுத்தக்ஷம் லக்ஷ்மணோடு அப்படி கிளம்பக்கூடிய நேரம் லக்ஷ்மணன் தாயாருக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணுறான் சுமித்திரைக்கு. ராமாயணத்திலே மிக மிக உயர்ந்த ஸ்லோகம் இந்த சுமித்திரை சொல்லக்கூடிய வாக்கியம் மாத்திரம்தான். 24,000 ஸ்லோகத்திலையும் ரொம்ப உயர்ந்த ஸ்லோகம். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகத்மஜா அயோத்யாம் அடவிம் வித்தி கச்சதாதயதா சுகம். ராமாயணத்திலே மிக உயர்ந்த ஸ்லோகம் மகான்கள் சொல்லுவாங்க. ஏ லக்ஷ்மணா, இப்போ ராமனோட நீ காட்டுக்கு கிளம்பிட்டடா, எந்த காட்டில் வசிக்கின்றாயே அதே அயோத்தியா நினச்சிக்கோ, ராமன் உங்கள் அப்பாவா நினச்சிக்கோ, சீதையை உன் தாயாராக நினச்சிட்டு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பினாள். பகவான் லக்ஷ்மணோட கிளம்பி போகக்கூடிய இடம் சுமித்திரனானவன் அப்படி சுவாமியை கொண்டு விடுறான். பகவான் குகனை தரிசனம் பண்ணுறான். குகன் அந்த கரையில் கொண்டு விடுறான். மறுபடி சுமித்திரியானவன் நாட்டுக்கு வந்து தசரதன்ற விஷயத்தை சொல்ல தசரதனானவர் இந்த லோகத்தை விட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். ராஜா இல்லாமல் நாடு தவிக்குமே. அடுத்த க்ஷணம் வசிஷ்டாதி மகரிஷிகள் பரதனை வர சொன்னார். பரதனுக்கு வந்து விஷயத்தை சொல்ல பரதன் முதல்ல கோபப்பட்டாலும் நான் நாட்டை ஆளமாட்டேன், பகவானை கொண்டு வருவேன். அவன் போய் பகவானை நிற்கிறான். பகவான் எவ்வளவோ தர்மோபதேசங்களை பண்ணி பித்ருவாக்கிய பரிபாலனம் ரொம்ப முக்கியம், அதை விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய நேரம் கடைசியில் பரதன் பகவானுடைய பாதுகைகளை வாங்கிட்டு வந்து பாதுகா பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சான். நாராயணன் அந்த சூரிய வம்சத்தில் எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்கள் அமர்ந்த ரத்ன கச்சிதமான அந்த சிம்மாசனத்தில் ஒரு பாதுகையை வச்சான் சுவாமி. என்ன காரணம்? கஜேந்திர மோட்ச காலம். கஜேந்திர மோட்ச காலம். கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கூட்டம். பகவான் முதல்ல ஓடி வந்தான். ஓடி வந்தோன்னு சங்கு சக்கரம் எதையும் எடுத்துக்காம வந்துட்டான். பாதி தூரம் வந்த பிறந்தான் ஆயுதம் இல்லையே மறுபடி வைகுண்டத்துக்கு போனால் சங்கு சக்கரத்தை கையில் எடுத்துட்டான். பாதுகையில் காலை வச்சான். பாதுகை ஈரமாக இருந்தது. சுவாமி கேட்டார், பாதுகையை அழுகியா ஈரமாக இருக்க என்ன காரணம்? சுவாமி கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் விஷயத்தை சொல்கிறேன். பகவான் கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி வைகுண்டத்தில் உட்கார்ந்து பாதுகையை விஷயத்தை சொல்லுங்க. அவன் பாதுகை சொல்லிச்சு, சுவாமி முதல்ல எங்கள் எல்லாரும் இங்கே விட்டுட்டு தான் நீங்கள் போனேன். அப்போ இந்த சங்கமும் சக்கரமும் என்ன சொல்லிச்சு, அனாச்சார பாதுகையே நீ கர்ப்ப கிரகத்துக்கு கூட இருக்கக்கூடாது, நீ திலோக சஞ்சாரி, எங்கெங்கேயோ போயிட்டு வர, நீ உள்ளே எப்படி வரலான்னு பேசிட்டு இந்த கிரீடமும் அதுக்கு சேர்த்து ஆமோதனம் பண்ணி எல்லாம் என்னை பரிகாசம் பண்ணிட்டு சுவாமி. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அழுது. சுவாமி பார்த்தார், கோபப்பட்டார்.
என் கிரீடமே இப்பேற்பட்ட ஆணவமாக உனக்கு பாதுகை அலட்சியம் பண்ணியா? பாதுகையே கவலைப்படாத, எந்த கிரீடம் உன்னை அலட்சியப்படுத்தியதோ அதை உன் தலைமையில் வைக்கிறேன். நான் ராமனா அவதாரம் பண்ண போகிறேன். அப்போ அந்த ரத்த நிஜமான சிம்மாசனத்தில் ஒன்றை உட்காத்தி வச்சு இந்த கிரீடத்தை உன் தலையில் வச்சு இந்த சங்கு சக்கரத்தை பரதன் சத்துருக்கனா பிறக்க வச்சு உனக்கு சேவகம் பண்ண வைக்கிறேன். பகவான் அன்னைக்கு அனுகிரகம் பண்ணினார் பாதுகைக்கு. அதன் பிரகாரம் பாதுகா பட்டாபிஷேகம் முடிஞ்சு பகவான் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு அகஸ்தியரை தரிசனம் பண்ணுறா, எல்லாரையும் தரிசனம் பண்ணி சித்திரக்கூடத்துக்கு போய் நின்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 13 வருஷ காலம் ஆகக்கூடிய நேரம் பகவான் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் சூர்பனகை வரா. நிறைய சரித்திரங்கள். சூர்பனகை வரா, அவளை பகவான் அவளை பங்கப்படுத்தி அனுப்புகிறார். கரதூஷணால சம்ஹாரம் பண்ணுறான். இப்படி சுவாமியானவன் போகக்கூடிய நேரத்தில் மாரீச்சனானவன் மாயமான அப்படி வந்து பகவானுக்கு முன்னாடி நிற்கிறான். மான்னா சாதாரண மான் மாதிரி இல்லை. ராவணன் அவனை சொல்கிறான், நீ போய் இது மாதிரி எனக்கு சகாயம் பண்ணனா உயிரை வாங்கிடுவேன். அந்த மானானது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தங்க ரேகையெல்லாம் போட்டது மாதிரி இருக்குது. வாயில் புல்லை வச்சுட்டுருக்கான். புல்லை சாப்பிட முடியுமா? இருந்தாலும் நடித்து ஆகணும். வாயில் புல்லை கடிக்கிறான், துப்புறான், ஒன்றும் பண்ண முடியல. அங்கே இருக்கிற உண்மையான மான் கிட்ட வந்து பார்க்கணும். இது மான் மாதிரி நம்ம ஜாதி மாதிரி இருந்தாலும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கேன்னு இவனுக்கோ நாட்டில் ஜலம் ஊடு ஜபக்குன்னு ஒரு மானை கடிக்க மாட்டாமான். இருந்தாலும் நடிக்கணும், என்ன செய்யறது? அப்படி நடித்து கொண்டிருக்க தாயார் சொல்கிறான், சுவாமி இந்த மானை பிடிச்சி தரணும். அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், தாயே இது நிஜமான மானிலை, இது ஏதோ அசுர மாயை, ஆகவே வேண்டாம். தாயார் அப்போ பகவானையே மயக்கினான். என்ன சொன்னான்? சுவாமி இந்த மானை நீங்கள் உயிரோடு எனக்கு பிடிச்சி தரணும். 14 வருஷம் கழிச்சு நம்ம நாட்டுக்கு போக போகிறோம். அப்போ இந்த மாமியாரெலாம் கேட்பா, 14 வருஷம் காட்டில் இருந்து ஏதாவது அதிசயத்தை பார்த்தியா? இது மாதிரி ஒரு மானை பிடிச்சி கொடுத்தேன்னா இது ஒரு அதிசயம்னு கொண்டு காமிப்பேன். அப்படி இதை உயிரோடு பிடிக்கலைன்னா அதை கொன்று அதன் தோலை பதப்படுத்தி கொண்டு வந்தீர்கள்னா எங்கள் மாமனாருக்கு சிராத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் இதை போட்டு உட்காந்து சிராத்தம் பண்ணலான்னு ஒரு பெண்ணானவள் எப்படி கணவனை மயக்க முடியுமோ அது மாதிரி மயக்கினாள்னு மகான்கள். பெண்கள் இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் சொல்லுவா, அது முன்னாத சொல்லுவார், கணவன்கிட்ட போய் ஏதாவது ஒரு காரியமாகனா அந்த முந்தானியை எடுத்துப்பாங்க. நான் உங்களை அது கேட்டேனே இது முறுக்குவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒழுங்காக வாங்கி கொடுத்தா உரிமை வேணா உங்களுக்கு ஒரு முறுக்கு முறுக்கிடுவேன். விளையாட்டுக்கு சொல்லுவேன் ஆச்சாரி. அப்படி தாயார் மயக்க ராவணன் வந்தான். தாயார் அப்படி எடுத்துட்டு போகிறது ஜட்டாயுக்கு பகவான் ஜட்டாயுடைய ரக்கையை அவன் வெட்ட பகவான் ஜட்டாயுக்கு மோட்சத்தை கொடுத்து இப்படி கொஞ்சமாக போகிறச்ச சபரியை தரிசனம் பண்ணுறான். சபரிக்கு பரமானுகிரகத்தை பண்ணுறான். அப்படி போகக்கூடிய காலத்தில் ஆஞ்சநேயனானவன் பகவானை பார்க்குறான். அந்த வானர ரூபத்தை விட்டு ஒரு சாதாரண பிக்ஷு ரூபத்தோடு போய் பகவான்கிட்ட பேசுகிறான். பகவான்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நேரம் பகவான் அவனோட கேட்டுட்டு சுக்ரீவனோட சக்கியத்தை பண்ணினான். அப்படி சுக்ரீவனோட சக்கியம் பண்ணக்கூடிய காலத்தில் 3 பேருக்கு இடது கண் துடிச்சுதான். வாரிக்கு இடது கண் துடிச்சது, ராவணனுக்கு இடது கண் துடிச்சது, சீதைக்கு இடது கண் துடிச்சது. ஆண்களுக்கு வலது பக்கம் துடிச்சா மங்களம், இடது பக்கம் துடிச்சா கட்டம். அது மாதிரி பெண்களுக்கு இடது பக்கம் துடிச்சதுன்னா மங்களம், வலது பக்கம் துடிச்சா கட்டம். சீதைக்கு இடது பக்கம் துடிச்சது, அதனால் அவளுக்கு பின்னாடி மங்களம் வரப்போகுது அர்த்தம். ராவணனுக்கும் வாரிக்கும் இடது பக்கம் துடிச்சது, கட்டம் வந்துடுச்சு. அப்படி பகவான் சக்கியம் பண்ணிட்டு வாரியோடு முதல்ல சுக்ரீவன் யுத்தத்துக்கு போகிறான். முதல்ல பகவான்கிட்ட சந்தேகப்பட்டான், வாரியை இவரால் சம்ஹாரம் பண்ண முடியுமான்னு. அதனால் இந்த யுத்தம் பண்ணக்கூடிய காலத்தில் வாரிட்ட இவன் உதப்பட்டு வந்தான். ஏன்னா பகவான்கிட்ட நம்ம சந்தேகப்படவே கூடாது. பகவான் நம்ம காப்பாற்றுவான்னு பிடிச்சிருந்தா நிச்சயம் காப்பாற்றும். ஆனால் சந்தேகம் தான் மனுஷனுடைய முதல் எதிரி. அங்கேருந்து வந்து இந்த ராமரை ஒரு 10 நாளைக்கு சுற்றுவான். அங்கே ஒருத்தர் கேட்பார், எதுக்கு சார் இந்த ராமரை சுற்றுறது? நான் வேண்டிகிட்டு இருக்கேன், ஒரு வேலை எனக்கு மாறணும்னு வேண்டிகிட்டு இருக்காரு. உடனே அவர் சொல்லுவார், இங்கே சுற்றாதீங்க சார், அங்கே இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, உக்ரபிரத்திங்கிற தேவி இருக்கா, அங்கே போகும்போது டபான்னு இங்கேருந்து அங்கே ஓடுவான். அங்கே 4 நாளைக்கு சுற்றுவான். அங்கே ஒருத்தர் கேட்பார், எதுக்கு சார்? இல்லை சார், இப்போ புதுசாக ஒரு ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், ரொம்ப வரப்பிரசாதி, அங்கே போகும். இங்கேருந்து அங்கே போய் தாவும். எந்த பகவானை பிடிச்சாலும் சிக்கனை பிடிச்சேன்னு நான் மகான். யாரை சுவாமி எந்த சுவாமியை பிடிச்சாலும்
முழுமையாக அவனை நம்பணும். பகவான் செய்வானா மாட்டானான்ற சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம், நம்ம செஞ்ச பாவங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் பகவான் கஷ்டத்தை கொடுக்க போகிறானா? அப்படி இல்லை. அப்படி சுக்ரீவன் பகவான்கிட்ட சந்தேகப்பட்டதால் அந்த வாலிட்ட முதல்ல அடி வாங்கிட்டு வந்தான். அடுத்த கட்சம் கஜகுப்பின்னு சொல்லக்கூடிய பூவை மாலையாக கட்டி அவன் கழுத்தில் போட்டு பகவான் அவனோட யுத்தத்துக்கு போக சொன்னால், அப்போ பகவான் அந்த அம்பை போட்டு அந்த வாலியுடைய உயிரை அப்படி எடுக்கக்கூடிய நேரம், வாலி எவ்வளவோ தர்மங்களை பேசினாலும் பகவான் கடைசியில் முதல்ல சொன்ன பிரகாரம், நீ சுக்ரீவனுடைய மனைவிக்கு கஷ்டத்தை கொடுத்த, அதனால் உனக்கு மரண தண்டனைன்னு சொல்லி பகவான் அவனுக்கு தண்டனையை கொடுத்தான். பகவான் நாட்டுக்கு வரத்துக்கு ஒரு 3 மாதம் அவகாசம் இருக்கிற நேரம் அயோத்தியில் ஒரு அந்தணன் வந்து பிச்சை எடுத்தான். எந்த நாட்டில் பிச்சைக்காரன் இருக்கானோ அந்த நாட்டில் அரசாட்சி சரியில்லைன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி பிச்சைக்காரன் சொல்ல முடியாது. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு தான் பேங்க் பேலன்ஸ் இருக்குது நிறையா. சென்னையில் பார்த்தேன், பிச்சை எடுக்கிறது பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லிட்டாலும், அதனால் பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலாகவே நிறையா பேர் வச்சுக்கணும். சென்னையில் இந்த மாம்பலம் ஸ்டேஷனில் ஒரு இடம் இருக்குது. அந்த நாள்தோறும் பார்த்தோம்னா காத்தால ஒரு 7 மணிக்கு ஒரு 80 வயசு பாட்டி உட்காந்து பிச்சை எடுக்கும். பக்கத்தில் ஒரு டீர் பாஸ்டர் சாதம் பாட்டில் ஜலம் வச்சு பிச்சை எடுக்கும். எல்லோரும் ரொம்ப ஏழையாக்கான்னு காசு போட்டு போகும். ராத்திரி 8 மணிக்கு பார்த்தோம்னா அந்த பாட்டியை ஒரு பேரை வந்து அழிச்சுன்னு போகும். நாள்தோறும் அவளை காத்தால கொண்டு விட்டு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிச்சை எடுக்கணும்னா கலெக்ஷனை பண்ணிவிட்டு ராத்திரி இது ஒரு பிச்சையா? ஆனால் பிச்சைக்காரன் இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆனால் அயோத்தியில் அப்படி ஒரு அந்தணன் பிச்சை எடுத்தான். அப்போ அந்த அயோத்தியனுடைய ஒரு எஜமானி சொன்னால், அப்பா இதுவரைக்கும் யாருமே அயோத்தியில் பிச்சை எடுத்தது கிடையாது. நீ முதல்ல எடுக்கிற, உனக்கு சாப்பிட்றதுக்கு அன்னத்தை கொடுக்குறேன். ஆனால் நீ அயோத்தி கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா உன் கைராசி நாளைக்கு பிச்சைக்காரன் அதிகமாட்டா என்ன செய்யுது? ஆனால் அயோத்தியுடைய எல்லைக்கு அப்பால் போய் சாப்பிடுற. அந்தணனும் அன்னத்தை வாங்கிட்டான். நேர சரையூ நதிக்கரைக்கு போனால் சரையூவில் அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு அந்த அன்னத்தை வச்சுட்டு அப்படி சரையூரில் முழுகி ஸ்நானம் பண்ணி தலையை தூக்கி பார்த்தா இவனுடைய அன்னத்தை ஒரு நாய் சாப்பிட்றத பார்த்து அடுத்த ஒரு கல் எடுத்து அடித்தான். கல்லடி பட்டோட அந்த நாய் பேசி, அதோ விப்ரபத்ரந்தையே அந்தணனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆச்சரியப்பட்டால் பேசக்கூடிய நாயா இருக்கு. இது தர்மம் தெரிஞ்ச நாய் மாதிரி இருக்கே நினைத்தவன், நாயே அந்தணனுக்கு வைத்த அன்னத்தை நீ புசித்ததால் உன் பேரில் வழக்கு தொடர போகிறேன். அந்த நாய் சொல்லிட்டு, அப்பா நான் என் தர்ம பிரகாரம் நடந்தேன். நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு வஸ்து இருந்தால் அதுக்கு எஜமானன் இருப்பானான்னு பார்ப்போம். எஜமானன் இல்லாத தான் சாப்பிடுவோம். நீ ஜனத்துக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியாது, யாரும் இல்லை சாப்பிட்டேன். இருந்தாலும் வழக்கு தொடர போகிறேன்னு பரதண்டை கொண்டு வழக்கை கொடுத்தான். வாதி அந்தணன், பிரதிவாதி நாயின்னு ஒரு விசித்திரமான வழக்கு. பரதன் பார்த்தா இது பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கிறது, சுவாமி இன்னும் 3 மாதத்தில் வந்துடுவார், அவர் அந்த வழக்கை விசாரிப்பார்னு அந்த வழக்கை ஒத்தி வச்சான். அட்ஜாயின்மெண்ட்டு இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, அது இன்னைக்கு இல்லை, ராமனுடைய காலத்துலேயும் நடக்கும். அப்படி பகவான் 3 மாதம் கழிச்சு அப்படி வந்தான். பட்டாபிஷேக திருக்கோலத்தை கொண்டான். பரதா ஏதேனும் வழக்கு வந்தார். சுவாமி விசித்திரமான வழக்கு, வாதி அந்தணன், பிரதிவாதி நாய். சுவாமி மனசில் சிரித்தார். அந்தணனை அழைக்க ஒரு பல்லக்கு அனுப்பினார். நாயை கூட்டு வந்து ஒரு காவலாளி அனுப்பினார். அது எப்பேற்பட்ட தர்ம சாம்ராஜ்யம் பாருங்கள். 14 வருஷத்தில் ஒரே ஒரு வழக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 14,000 வழக்கு பதிவாக இருக்கும். அவ்வளவு தர்மம் உறைஞ்சி போயிடும். அப்பா சொத்த பிள்ளை பிரிச்சுப்பா, அந்த நடுவில் 2 செவரு யாருக்குன்னு சண்டை வரும். இந்த வீடை விற்றாது ஒரு பேரில் வழக்கு போடுவேன்னு சொல்லுவாரே ஒழிய விட்டு கொடுக்குறோட எண்ணம் வராது. அப்படி வாதி அந்தணனுக்கு பகவான் பல்லக்கு அனுப்பினால் அந்த வாதி வந்து சேர்ந்தான். ஒரு காவலாளி கூட்டு அந்த குப்பமேட்டில் நாய் இருக்கும், அதை அழைச்சிட்டு வரான். காவலாளி போனால், போய் நாயே சுவாமி ஒன்று கூப்பிட்றாரு. நாய் மறுபடியும் சிரிச்சு, தர்மங்கள் குறையாத தசரதன் பிள்ளைக்கு தான் என்ற எண்ணமாச்சோ, இல்லை தம்பி பரதனை கண்ட ஆனந்த தர்மங்களும் மறந்தாச்சோ. உருவம் நாயானாலும் நரனை கொண்டே உண்டோ இதற்கு மேச்சோ, உத்தன செய்யாமல் புரியன செய்யாமல் ஓடி வர சொல்லலாச்சோ. மகாராஜாவுக்கு தர்மங்கள்லாம் மறந்து போயிட்டுதா. வாதியை அழைக்க பல்லக்கு அனுப்பின சுவாமி என்னை எப்படிடா ஓடி வர சொல்லலாம்?
நான் வரணும்னா பல்லக்கு பரிவாரம் இதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம். என்னை அழைக்கக்கூடியவன் தர்மத்தில் சிறந்தவனாக இருக்கணும். எந்தவித தப்பும் பண்ணாதவன் வந்து கூட்டா நான் வர போய் சொல்லுடான். காவலாளி ஓடினா பகவான்கிட்ட சொன்னான். பகவான் பார்த்தார், யார் அனுப்புறது மனுஷன்? சுமந்திரி நீ போய் ஐஸ்வர்யம் வாடா. சுமந்திரி போனால் நாயே வரணும். சுமந்திரி நீ ஒன்றும் தப்பே பண்ணலையா, நீ ரொம்ப நல்லவன் நடப்பா. நான் நல்லவனாக இருந்தாலும் தசரதனுக்கு மந்திரியாக இருந்தேன். அடுத்த மினிஸ்ட்ரி ராமன் வச்சு போனால் அதுலேயும் நான் மந்திரியாக இருக்கேன். நீ நல்லவனா இல்லையான்னு பிரஜைகள் சொல்லணும். உனக்கு நீயே சர்டிஃபிகேட் கொடுத்துப்பியா? மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்த நாளைக்கு நாட்டில் என்ன நடக்க போகிறதுன்னு தெரிந்து கொண்டு அதுக்கு முன்னேற்பாட்டாக மந்திரி சில வழக்கங்களை பண்ணணும்டா, ஏற்பாடுகளை பண்ணணும். எப்பொழுது கைகேயியுடைய வீட்டுக்கு தசரதன் போனானோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அவனை கையும் மையுமா உடனே அழைச்சி வந்திருந்தா ராமனுக்கு அன்றைக்கே பட்டாபிஷேகம் ஆகிருக்கும். இந்த கட்டம் வந்திருக்காது. கொஞ்சம் அசிறுதையாக நீ இருந்த, அதனால் இந்த கட்டம். அதனால் நீ தர்மத்தில் குறைஞ்சவன். கோதாபுரைக்கு ராமாயணம் படிக்கிறவா எல்லாரும் பகவானை காட்டுக்கு கொண்டு விட்ட பாவி யாருன்னு கேட்டால் சுமந்திரின்னு உன் பேரை சொல்கிறான். ஆகவே நீ தர்மத்தில் குறைஞ்சவன் போகலாம். சுமந்திரி வந்து தலையை கொண்டு நிற்கிறான். சுவாமி பார்த்தால் அடுத்தது யார் அனுப்புறது? சுக்ரீவா நீ போய் அழிச்சிட்டு வாடா. சுக்ரீவன் வந்துன்னா வாரும் வாரும் சகோதர துரோகி, என்னதான் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணினாலும் அண்ணனை காட்டி கொடுத்த பாவிடா, நீ எப்படா தர்மத்தில் சிறதும் போடான்னு. கொஞ்சம் தூரம் போனவனை கூட்டுது, இந்த பாரு இங்கே பா, உன் கட்சியை சேர்ந்தவங்க விபீஷன் உட்காந்துருக்கான், அவனை வேற அனுப்பி போகிற, அனுப்ப வேண்டாம் சொல்லணும். அவன் போய் தலையை குனிஞ்சிங்கன்னா சுவாமி பார்த்தா யார் அனுப்புறது? லக்ஷ்மணா நீ போய் அழிச்சுட்டு வாடா. லக்ஷ்மணன் வந்து நாயே வரணும். லக்ஷ்மண சுவாமி நீ ஒன்றும் தப்பே பண்ணலையா? நான் ஆயனப்பா தப்பு பண்ணேன். பகவானோட காட்டில் எல்லா கட்டத்தையும் அனுபவிச்சு கைங்கரியம் எல்லாம் சரிதாயா. பகவான் அந்த மாயமானுக்கு பின்னாடி போகிறச்ச உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? தாயாரை பார்த்துக்கோன்னு சொன்னார். நீ ஏன்டா விடத்தோடன்னு ஓடினேன்? இல்லை தாயார் தகாத வார்த்தைகளை பேசிட்டா, அதனால் சரி. தாயார் ஏதோ ஆதங்கத்தில் பேசிட்டா நிச்சயமாக அந்த குரல் ராமனுடைய குரல் இல்லைன்னு உனக்கு தெரியும். நீ என்ன செஞ்சுருக்கணும்? சரிம்மா போகிறேன்னு போகிறது மாதிரி போய் ஏதாவது புதருக்கு பின்னாடி மறைஞ்சு இருந்திருந்தா ராவணனை அன்றைக்கே சம்ஹாரம் பண்ணியிருக்கலாம். இந்த கட்டமே வந்திருக்காது. விவேகம் இல்லாத காரியத்தை பண்ணிட்டு நீ தர்மத்தை கொண்டு போகலான்னு. லக்ஷ்மண சுவாமி தலையை கொண்டு நிற்கிறார். சுவாமி பார்த்தார், யார் அனுப்புறது? ஆஞ்சநேயா நீ போய் அழிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு மனசில் கொஞ்சம் தைரியம். தாயாரையும் பகவானையும் சேர்த்து வச்சுருக்கோம். நிச்சயம் அந்த நாய் நம்ம கூட்டா வந்து நாயே வரணும்னா ஆஞ்சநேய சுவாமி நீ ஒன்றும் தப்பே பண்ணலையா? நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? பகவானுக்கு சந்தோஷம் கொடுத்தேன், எல்லாம் சரித்தாயா. பகவான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி அனுப்பினான்? அன்னையை கண்டிட்டு ஆழியை தந்தை அன்புடனே மேலும் என்று ஐயன் சொல் கதிகமும் மட்டும் என்ன சொல்லி அனுப்பினான்? தாயாரை பார்த்தா அந்த கனையாழியை கூட அவர்கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சுக்குவா இதானு சொன்னான். உன்னையாரி லங்கா தகனம் பண்ண சொன்னான். எத்தனை குழந்தைகள், எத்தனை சாதுக்கள், எத்தனை பெரியவா, எத்தனை வயசானவா, எத்தனை பசுக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டது. ஆகவே நீரும் தர்மத்தில் கொஞ்சம் போகலாம். ஆஞ்சநேய சுவாமி தலையை குனிஞ்சு நிற்கிறார். அடுத்தது யார் அனுப்புறது? பரதா நீ போய் அழிச்சுட்டு வாடா. நான் கம்பர் சொல்கிறேன், 1000 ராமன் என் கேள் தெரியவனோ அம்மா. 1000 ராமன் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு ஈடு இணை இல்லைன்றான். பரதா நீ போய் அழிச்சுட்டு வாடா. பரதன் வந்தால் நாயே வரணும். பரத சுவாமி நீ ஒன்றும் தப்பே பண்ணலைன்னா நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? நான் நந்தி கிராமத்தை தரையில் படுத்து கோதுமையை கோமேயத்தை ஊற வச்சு அதை உணவாக சாப்பிட்டு 14 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. எல்லாம் சரிதாயா. பகவான் நாட்டுக்கு போகக்கூடிய காலத்தில் தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு போனான். போகிற விட ஒரு முள்ளும் கல்லும் குத்தக்கூடாது, ஒரு மரக்கட்டையை காலில் போட்டுட்டு போனான். விடேன் தொடைன்னு துரத்திட்டு போய் அதையும் வாங்கி வண்டியிலே வித்தம் தண்டக கண்டகை ஸ்வபாத பல்லவம் ராம ஆத்மஜோதி பகவானுடைய பாதத்தில் எவ்வளவு கல்லும் முள்ளும் குத்தித்து. ஆகவே நீரும் தர்மத்தில் குறைஞ்சவன் போகலாம். பரதன் வந்து தலையை குனிஞ்சு நிற்கிறான். சுவாமி பார்க்கிறார். இப்போ நாம தான் போகணும். எல்லார் பேரிலும் குறை கண்டுபிடித்த நாய் நம்மையும் சொல்லும். என்ன சொல்லும்? நீ மாத்திரம் யோகியமாடா, வாரியை மறைந்து நின்று கொன்றாயேன்னு பேச போகும். ஆனால் அது அப்படி பேசணும்.
ஏன்னா பக்தர்கள் பேரில் குறை கண்டுபிடித்த நாயானது பகவான் பேரிலும் குறை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பகவானும் பக்தர்களும் ஒரே கட்சியை சார்ந்தவர். அப்படி குறை கண்டுபிடிக்காமல் நம்மை ஸ்துதி பண்ணினால் அந்த நாயை விடக்கூடாதுன்னு பகவான் அப்படி எழுந்தால் தன்னுடைய ராஜ அலங்காரங்கள் எல்லாத்தையும் களைந்தால் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த நாயை கூப்பிட பகவான் அப்படி நடந்து போனான். கொஞ்ச தூரத்தில் பகவான் வரதை பார்த்த நாய் ஓடி வந்து பகவானை பிரதட்சணம் பண்ணி ஆதியே ராம ராம அருளினே ராம ராம நீதியே ராம ராம நிர்மல ராம ராம ஜோதியே ராம ராம துணைவரே ராம ராம ஏகிலே குறை பொறுக்க இரகுல ராம ராம காராம காவாய் ராம கணவருண கருணை வண்ண பூராம பலிவே ராம புதுமதியம் கொண்டொழித்த ஸ்ரீராம சீதாராம தினகரன் தோன்றும் ராம மாராம ராம ரம ராம ராம. பகவான் அப்படி பிரதட்சணம் பண்ணி ஸ்துதி பண்ணித்தான். சுவாமி அடுத்த கோபப்பட்டார். கொல்லாத நாயே, பக்தர்கள் பேரில் குறை கண்டுபிடித்த நீ என்னை நீ ஸ்துதி பண்றே, என்ன நியாயம்? நாய் சிரிச்சு, சுவாமி நீ குறையொன்றும் இல்லாத ஸ்ரீ கோவிந்தன், உன்னிடத்துல என்ன குறையை என்னால் கண்டுபிடிக்க? சிரிச்சார் சுவாமி. வாலியை மறைந்து நின்று கொன்றேன்னு உலகத்தில் பேசுறாரே, உனக்கு அது கண்டப்படலையா? சுவாமி நீங்க வாலியை மறைந்து நின்று கொல்லவில்லை, கொன்றிருந்தாலும் தர்மம்னு நான் சொல்ல வந்தேன். எல்லாரும் சொல்லுவா பகவான் வாலியை மறைஞ்சு நின்று கொன்னான். மறைஞ்சிருந்து அம்பு போட்டிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. பகவான் அஸ்திரம் போடலை, அம்பு தான் போட்டான். அம்பு அவன் மறைஞ்சிருந்து போட்டால் விரால குத்திருக்கணும், முதுகுல குத்திருக்கணும், அங்கே இங்கே குத்திருக்கணும். அந்த அம்பானது நடு மார்பில் பாஞ்சிருக்கு. வாலியுடைய நடு மார்பில் பாஞ்சிருக்கு. நடு மார்பில் அம்பு போகணும்னா நேர இருந்து தான் போடணுமே ஒழிய மறைஞ்சிருந்து போட முடியாது. அப்போ அந்த நாய் சொல்லுது, நீ மறைஞ்சிருந்து கொல்லவில்லை, நீ செஞ்சிருந்தாலும் தர்மம்னு சொல்ல வந்தேன். சுவாமி சிரிச்சா, நான் செஞ்சது தர்மம்னு சொல்ல ஒரு நாய் தான் எனக்கு சாட்சியாக காரணமா? என் கதி அப்படி ஆயிடும். நாய் மறுபடியும் சிரிச்சு, சுவாமி நான் நாயா பார்வோடிச்சு அந்த நாயை காணும். அது போல வாலி நிற்கிறார். சுவாமி ஆச்சரியப்பட்டார். ஏ வாலி, கடைசி நேரத்தில் ராமான்னு சொன்னாலே மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்குமாடா? நான் உனக்கு தரிசனம் கொடுத்தும் ஏன் இந்த கேவலமான பிறவியை நீ அடைந்தாய்? இப்போ வாலி சொன்னான், சுவாமி அன்றைக்கே எனக்கு வைகுண்ட விமானம் வந்து கொடுத்து, ஆனால் நான் தான் போகிறேன். ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களை ஸ்துதி பண்ணாமல் நாய் மாதிரி ஒரு 10 நிமிஷம் வள்ளு குறைச்ச சுவாமி. அந்த பாவம் போகிறதுக்காக நான் தான் நாய் பிறவியை கேட்டு வாங்கிட்டேன். இந்த வைகுண்டம் வந்து கொடுத்து கிளம்பி போகிறேன். வாலி கிளம்பி போனான்னு சரித்திரம். அப்படி பகவான் வாலிக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்தார். சுக்ரீவனானவன் அப்படி இந்த மழைக்காலம் முடிந்து அந்த எல்லா பக்கம் சேனைகளை அனுப்புகிறான், தேடிட்டு போகிறான். அப்போ ஆச்சரியன் தெற்கு பக்கமாக போகக்கூடிய காலத்தில் அவனால் தான் தாயாரை கண்டுபிடிக்க முடியும் பகவானுக்கு சூச்சகமாக தெரிஞ்சு. அதனால் கணையாழியை கொடுத்து தாயாரை பார்த்தால் இதை காட்டு சொல்லி பகவான் அனுப்புகிறார். ஆச்சரியன் அப்படி தேடிட்டு வரார். தேடிட்டு வந்து கடைசியில் அந்த சமுத்திர கரைக்கிட்ட வந்து நிற்கிறார். இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சுக்ரீவன் வைத்த கெடுவும் முடிஞ்சுடுச்சு. இப்போ வானரங்கள்லாம் நினைக்கிறது, சுக்ரீவன் சொன்ன காலகெடு கூட நம்ம திரும்பி போகலை. விஷயம் தெரிஞ்சுக்காமல் திரும்பி போனால் சுக்ரீவன் உயிரை வாங்கிடுவான். ஆகவே நாம் இங்கேயே இருந்து உயிரை விடலான்னு தீர்மானம் பண்ணின அந்த வானரங்கள்லாம் உயிரை விடுறது தான் விடுறோம். பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு உயிரை விடலாமேன்னு ராம 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 நாமத்தை சொல்லிட்டு அப்படி உயிரை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் பகவானுடைய நாமத்தை சொன்னாலே பகவான் பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணுறான். இந்த மனுஷனுடைய நாக்கு எவ்வளவு நீளம்? 6 விரக்கடை தான். ஐயா விரலாக அடைஞ்சோம்னா 6 விரக்கடை தான். இந்த லட்டு ஜாங்கிரி ஜிலேபின்னு எந்த பொருளை போட்டாலும் இவ்வளவு தான் தெரியுமே ஒழிய தாண்டி உள்ள போனால் லட்டு ஒன்று தான், மண்ணாங்கட்டியும் ஒன்று தான். எதனுடைய சுவையும் உணர முடியாது. ஆனால் பகவானுடைய நாமம் மாத்திரம்தான் நாக்குலையும் சுவைத்து நாக்கை தாண்டி உள்ளேயும் சுவை. சாகாகரதோ